யாரு வலுவா திமுகவை எதிர்க்கிற இடத்துல இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் இன்னும் அந்த ரெட்டில ஓட்டு வந்துட்டு மறுபடியும் போகும் ஃபர்தரா. புரியுதா உனக்கு? சோ அந்த இடத்துல நாம வந்து அப்பர் ஹேண்ட் தான் எடுத்திருக்கோம். எடப்பாடி இங்க சறுக்குனது வந்து நமக்கு அப்பர் ஹேண்ட் தான். அது உனக்கு இடைத்தேர்தல்ல தெரியும். நீ பார்த்துக்கிட்டே இரு. ஏடிஎம்கே வோட் பேங்க்ஸ் வந்துட்டு ஒரு கணிசமான வோட் பேங்க் எங்க வருதுங்கிறது நீ பாரு. ம். இப்ப இவனுங்க எங்கேருந்து எடுப்பானுங்க? இப்ப நான் சொன்ன பசில வச்சு நீ சொல்லேன். இவனுங்க வந்து எங்கேருந்து எடுப்பானுங்க? திமுக வேணுங்கிற ஓட்டு, அப்புறம் கொஞ்சம் ஸ்விங் ஓட்ஸ் மாறி, மாறி வருது. எனக்கு வந்து ரொம்ப பெருசா ஒருத்தனுக்கு தான் நான் போடுவேன். அப்படி எனக்கு திமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு கிடையாது. அதிமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு கிடையாது. விஜய் எதிர்ப்பு அப்படின்னு ஒரு நிலைப்பாடு கிடையாது. நான் ஸ்விங் அந்தந்த டைம்ல எது இருந்தா போதும்ப்பா. ஒரு 5 இயர்ஸ் குடுத்தாச்சு. அப்படிங்கிற மாதிரி இருக்குதா இல்லையா? அந்த டைம்ல இன்க்ளைன் ஆயிரும். இந்த இந்த மாதிரியான இது. அப்புறம் இவங்க இப்ப கூட்டணி வீக்கா இருக்காங்க. திமுக கூட்டணி வீக்கா இருக்காங்க. ஸோ கோர் வோட் பேங்க் பிளஸ் ஸ்விங் வோட்ஸ் இருக்கிற கூட்டணியில இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓட்டு. அப்புறம் இந்த ஐயா தோத்தது ஒரு அனுதாப ஓட்டு. கொஞ்சம் பாவம்ப்பா, இப்ப தலைவரே தோத்துட்டாரு அப்படிங்கிற மாரி. வேற எங்கேருந்து எடுப்பாங்க? அதான் நான் உன்கிட்ட அந்த சிம்பிளா சொன்னேன். சரி, ஓகே. நீ என்ன சேது ப்ரோ, தலைகீழ நின்னு குட்டி கர்ணா அடிச்சாலும் ஏடிஎம்கே காரன் போட மாட்டான். வலதுசாரி சிந்தனை கொண்டவன் உன் பக்கம் வரவே மாட்டான். நாம் தமிழர் தமிழ் தேசிய ஆதரவாளர் வரமாட்டான். எவனுமே வரமாட்டான். தலைவர்கள் வந்தாலும் இவனுங்க வரமாட்டானுங்க. சொல்லு. நீங்க சொல்லுங்க ஆட்டோக்காரர். இல்ல இவனுங்க வந்துட்டு உட்காந்துட்டு வீட்டுல இருக்கவங்க போன் அல்காரியத்தெல்லாம் மாத்த சொல்றானுங்களே. ஆனா தலைவர் வந்துட்டு அங்க டோட்டல் டிஎன் பாலிடிக்ஸ் அல்காரியத்தையே மாத்தி வச்சிருக்காரு. இது எப்படி வந்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல வந்துட்டு இதாகும்? என்ன மாதிரி வந்துட்டு ப்ரோ கூட்டணி அதாவது அமையும்? எப்படின்னா அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த போலீஸ்காரன்லாம் முன்னாடி வந்து நான் முன்னாடியே போன ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு கிரைம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னீங்களேன், அல்லது ஒரு சம்பவம் நடந்து போச்சு அப்படின்னா, குற்றவாளி வந்து இடுப்புல கத்தி வச்சுட்டு வந்தா அதை நம்ம பார்க்க விட்டுருந்தீங்க. அடுத்த கொஞ்ச நாளுக்குள்ள வந்து இடுப்பையே தேடிட்டு இருப்பானுங்க. அவன் தலைமுடிக்குள்ள சொல்லி வச்சுட்டு வந்துருவான். புரியுதா உனக்கு? அந்த மாரி இது வந்து ஃபோன் மூலமாவும், அல்காரிதம் மூலமாவும், இந்த அல்காரிதம் தான் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு 5 வருஷம் இது உட்கார்ந்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த டைம்ல அவர் கிரவுண்ட்ல எல்லாத்தையும் மாத்தி வச்சு கேமையே வேற மாரி ஆடிட்டு போயிட்டே இருப்பாரு. நீ அதுக்கு அடுத்த 5 வருஷம் இதுல என்ன நடந்ததுன்னு நீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கண்டுபிடிச்சுக்கிட்டே இரு. இல்ல நான் ஓகேவா? கேக்குறது வந்துட்டு இவனுங்க கூட்டணி அல்காரியத்தை நான் கேட்கிறேன். இப்போ கூட்டணி அல்காரிதம் ஃபுல்லா அடுத்த தேர்தல்ல வந்துட்டு இவனுங்க என்ன மாதிரி வந்துட்டு அலையன்ஸ் வைப்பாங்க? எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய யூகம் தான். உறுதியா சொல்ல முடியாது. பாஜகவ நோக்கி போயிருவாங்க இன்க்ளினேஷன். இப்ப இல்ல, உடனே இல்ல. 2029 நீங்க ஒரு பிஎம் வேட் பண்ண ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். காங்கிரஸ் நம்ம கூட இருக்குது. ஓகே. விடுதலை சிறுத்தைகள் நம்ம கூட இருக்குது. ஐயுஎம்எல் நம்ம கூட இருக்குது. அங்க வந்து அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு எஸ்டிபிஐயும், ஜவாஹிர்லா இதெல்லாம் வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் வந்து வெளியில இருந்து ஆதரவு தருது. 2 பக்கமுமே இல்ல. இப்ப திமுக பக்கம் தான் உறுதியா நிக்கிறோம்னு சொல்ல அதையும் சொல்ல மாட்டாங்க அவங்க. ஓகேயா? சொல்லியிருக்காங்க கூட்டணி திமுக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப நம்மளுக்கு வெளியில இருந்து ஆதரவு தந்துருச்சு. இப்ப திமுகவே விமர்சிக்கிறாங்க. சோ கம்யூனிஸ்டுகள பத்தி அவங்க உறுதியா ஒரு நிலைப்பாடு இல்ல. பிரதமர் வேட்பாளர் இல்லாம என்ன சிறைக்கிறதுக்கு 2029ல அவங்க நிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிஎம் கேண்டிடேட் இன்ன பர்ப்பஸ்க்காக நாங்க நிக்கிறோம். இவர பிரைம் மினிஸ்டரா ஆக்குறதுக்காக நம்ம மோடியே இறக்கணும். இறக்கிட்டு யார நாங்க நிறுவ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க யார 3ஆம் மணி கட்டி நீங்க மம்தா பானர்ஜி போட்டோவ காட்டி இங்க ஓட்டு வாங்க போறீங்களா? இல்ல அகிலேஷ் யாதவ காட்ட போறீங்களா? தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் தெளிவா சொல்லிட்டாரு. வி ஆர் வித் காங்கிரஸ். எங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ இல்ல 2029ல? சரி ப்ரோ. அப்படி ஆக இவங்க பிஜேபிய நோக்கி இன்க்ளைன் ஆகி தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. ஆகிதான் ஆவணும். அப்படி ஆகும்போது இருக்கிற எஸ்டிபி அவங்க வந்து வெளியில வந்துருவாங்க. ஒன்லி டிஎம்கே அண்ட் பிஜேபி அப்படின்னு மட்டும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கேம் இன்னும் ஈஸியா தான் இருக்கும். இது என்னுடைய யூகம். இப்படிதான் நடக்கும்னு நான் சொல்ல வரல. நீங்க வந்து பெர்முடேஷன்ஸ் அந்த காம்பினேஷன்ஸ் போட்டு பாருங்களேன். வேற என்ன ஆப்ஷன்ஸ் லெஃப்ட்? ராகுல் கண்டிப்பா திரும்ப மறுபடியும் இதுல எந்தவித மாற்றமும் ஏற்படாது. அவர் விஜயோட ஃபுல் ரேப்போட ஃப்ரெண்ட்ஷிப் இன்ஃபாக்ட் அவர் வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறாரு. பிஃபோர் எலெக்ஷன் ப்ரீ அலையன்ஸா சேர்ந்தா என்கிட்ட ஒரு 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 30 எம்எல்ஏ இருந்திருப்பானே, 25 எம்எல்ஏ இருந்திருப்பானே, ஒரு 50 சீட்ட வாங்கிட்டு ஒரு 50% ஸ்ட்ரைக் ரேட்ன்னு போட்டா கூட ஒரு 28, 30 எம்எல்ஏ இருந்திருப்பானே. என்ன பாக்குறேன் 25 மினிமம் பேர் மினிமம் இருந்திருக்கும்னு. ஒரு 3, 4 மந்திரி கேட்டு வாங்கியிருப்பானே அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. ஆமா, காங்கிரஸ் தோத்த ஓகேயா? 27 இடத்துல காங்கிரஸ் தோத்த 19 இடத்துல என்னவோ நம்ம தான் ஜெயிச்சிருக்கிறோம். ம்.
ஆக வந்து அவர் வரமாட்டாரு. 2வது அவருக்கு இத தாண்டி இன்னும் கொஞ்சம் சவுத் இந்தியா ஃபுல்லாவுமே ஒரு வேவ் இருக்குது இவருக்கு. அத அவங்க சென்ஸ் பண்றாங்க. ஓகேயா? எம்.கே. ஸ்டாலின வச்சு அவங்களுக்கு வந்து அம்மாஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. தமிழ்நாட்ட தாண்டி. இப்ப தமிழ்நாட்டிலயும் எம்.கே. ஸ்டாலினோட 40க்கு 40 அடிச்சு குடுக்க முடியாது அவரால. புரியுதா உனக்கு? அடிச்சு குடுக்க. 2வது காங்கிரஸையும் வளர விட மாட்டேங்கிறாரு அவரு. நம்ம விஷயத்துல அந்த பிரச்சனை கிடையாது. காங்கிரஸ தலைவர் வளர விடுவார். ஏன்னா தலைவர் நம்ம கட்சியவே பார்க்க மாட்டாரு. அதாவது நம்ம கட்சியவே வந்துட்டு 15 மணிக்கு அவர் வந்து அத பண்ணாதீங்க, இது பண்ணலாம் புஷி ஆனந்த குடுத்து இது பண்ணிக்கிறாரு. ரெகுலேட் மட்டும் தான் வந்து பண்ணுவாரு. காங்கிரஸுடைய வளர்ச்சிய அவர் ஏன் தடுத்து நிறுத்த போறாரு? அவர் ஜனநாயகவாதி. தாராளமா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ, வீரியமிக்க இயக்கமா நீங்க வளருன்னா வளர்ந்துட்டு போங்க. இந்த பவர்ஸ வச்சு அப்படின்னு சொல்லி லோக்கல் பாடியில இடம் குடுப்பாரு. எந்த அளவுக்கு குடுக்குமோ அந்த அளவுக்கு கரெக்ட்டா அந்த கூட்டணிக்கு தகுந்த மாரி. ம ஆனா திமுக காரங்க காங்கிரஸ் வந்து ம நாய மத்த டீல் பண்ற கட்சி மாரி பண்ணுவாங்க. மத்த கட்சி பிச்சத்தோட மாரி. வளரக்கூடாதுன்னு அந்த இன்செக்யூர் இருக்கவங்க வந்து இந்த அதிகாரத்தில் பங்குங்கிற அது வாயே வந்துட்டு தொறக்க மாட்டாங்கல்ல செய்வாங்க. ஆமா, அதாவது ஆமா, ஆமா, ஆமா. தன்னோட வளர்ச்சி மேல நம்பிக்கை இல்லாதவன் தான் அடுத்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைப்பான். பொதுவாவே அது கட்சின்னு இல்ல. பொதுவாவே வந்துட்டு சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, தன்னோட வளர்ச்சியில சந்தேகம் இருக்கவன் தான் அடுத்தவன் வளரக்கூடாதுன்னு நினைப்பான். நீ வளர்ந்துக்கோ, உன் கூட சேர்ந்து நானும் வளருவேன். அதுதான். அது எதுக்குன்னா, இந்த கூட்டணி அப்படியே இருக்கணுங்க. கடந்த 10 வருஷமா இவங்க இந்த கூட்டணிய மெயின்டெயின் பண்ணிட்டு வர்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் எம்.கே. ஸ்டாலின வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான லீடரா ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு உதவுச்சு. ஏன்னு கேட்டா, இந்த கூட்டணி கழட்டினா அவர் ஒண்ணும் இல்ல. ஆல்சோ எதிர்க்கிறதுக்கு ஒரு வலிமையான எதிரியும் இத்தன நாள் வரைக்கும் இல்ல. இந்த எல்லா பாராமீட்டர்ஸையும் வச்சு அவர் வந்துட்டு இன்னும் ஒரு மாபெரும் தலைவர் மாரி வந்து அவர வந்து சித்தரிச்சுக்கிட்டானுங்க. ஒரு பக்கம் கூட்டணி, இன்னொரு பக்கம் ஆளுமை மிக்க, ஒரு நல்ல ஒரு வீரியம் மிக்க ஒரு எதிரி இல்ல. எடப்பாடி மாரியான ஒரு ஆள பக்கத்துல வைக்கும்போது, சின்ன கோடு போட்டதுல ஒரு பெரிய கோடு போட்டோம்னு சொன்னா, இவரு பெரிய ஆளுமையா தான் தெரிவாரு மக்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப என்ன உங்க உங்க கூட்டணியும் போச்சு. எதிரியும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. செல்வாக்கு மிக்கவராவும் இருக்காரு. இளைஞராவும் இருக்கிறாரு. மக்கள் சக்தியும் பயங்கரமா இருக்குது. தொண்டர் படையும் தாறுமாறா இருக்குது. இன்னும் என்ன சண்டை செய்வீங்க நீங்க இப்போ? அதனால தான் இப்படி வெறி புடிச்சு போய் இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரேட்டலாயி போய் எதிர்காலமே சூனியமாயிடுச்சோ! அப்படிங்கிற மாரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? தலைவருக்கு வயசு இருக்குது 50 வயசு தான் ஆகுது. ஜம்முன்னு உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. தொண்டர் பட ஐய்யய்யோ! ஏராளம். கேட்கவே தேவையில்ல. காசு, பணம் எதுவும் குடுக்க தேவையில்ல. உயிர குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. இப்படி வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இதுல எப்படி என்னன்னு சண்டை செய்வீங்க நீங்க அவர்ட்ட? கடைசி வரைக்கும் எடப்பாடி இவருக்கு எதிரியா இருந்ததுன்னா, அப்படியே வண்டிய ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஆமா, இப்ப அவரோட நிலைமை என்ன? பாஜக அடிமை, பாஜக ஏடிஎம்கேட நிலைமை அடிமை அப்படின்னு அவரு சொல்லி ஏடிஎம்கே ஆ. நிலைமை அது அவ்வளவுதான், நான் முடிஞ்சு போச்சா? ஏடிஎம்கே நிலைமை வந்து தெரியல. என்ன சொல்லிட்டு சொல்ல தெரியல. இல்ல ம். மறுபடியும் மெயின் ஃபோர்ஸா வருவாங்களா? இல்ல வந்துட்டு தேமுதிக மெயின் ஃபோர்ஸா வரணும்னா வரதுக்கு அவங்க வாய்ப்பு இல்லைன்னு தான் இயற்கை நினைக்கிறேன். விதி வந்து ஆமா. பைபோலார் பாலிடிக்ஸ் வந்து தான் ப்ரோ இது ஒரு கூட்டம். ட்ரைபோலார் வந்து அந்த மாரி ஆ எனக்கு எனக்கு தெரியல. நம்ம நம்ம எதுவுமே நம்ம வந்து ஆர்வடன் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அது வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் விடமாட்டார். விடமாட்டார். முயற்சிகள் எடுப்பார். திரும்ப இது பண்ணுவார். மாநாடு போடுவார். மேடை போடுவார். கூட்டங்கள் நடத்துவார். அப்படிலாம் விட மாட்டாங்க. 47 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு இது பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வாக்கு வங்கி குறைஞ்சிருச்சுல்ல பயங்கரமா. சரி, ஓகே, சரி ப்ரோ. நாளைக்கு பார்ப்போம். சரி, சுரேந்தர் பார்ப்போம். ஓகே ப்ரோ. சரி சரி. ஸ்ரீபெரும்புத்தூர்ல வந்து அங்க ஊராட்சியில நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் மணல் திருட்டு தொடர்பாக
குரல் கொடுத்த சமூக ஆர்வலரான மைக்கேல் ராஜை வீடு புகுந்து தாக்கிய திமுக கவுன்சிலர் பால்ராஜ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள். சம்பவம் தொடர்பாக 3 கைது. பால்ராஜை போலீசார் தேடி வருகின்றனர். இவனுங்க இன்னும் அந்த ரவுடிசம்லாம் அதெல்லாம் இன்னும் அவங்க ரத்தத்திலேருந்து போகாது போல. நீ ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு கவுன்சிலருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க, வீடு பூந்து அடிக்கிற அளவுக்கு. அது போஸ்டர் ஏதாவது இருக்கா? ஏதாவது கிளிப் இருக்காது? அல்ல, இவன் நியூஸ் கார்டு போட்டிருக்கான் தந்தி. இல்ல, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறது கூட அதான் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது நம்ம ஆள் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப நம்ம ரிப்போர்ட் அடிக்கணும், மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. எவ்வளவு தைரியமா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றானுங்க பாரு. இதனால இந்த மாதிரி காரணத்தினாலதான் இவனுங்க தோத்துருக்காங்கன்ட்டு இன்னும் ரியலைஸ் பண்ணாம இருக்கானுங்க. இவனுக்கு லோக்கல் பாலிடிக்ஸே ரொம்ப கேவலமான பாலிடிக்ஸ். ஒரு சாதாரண ஒரு பதவி வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இதெல்லாம் தான் மக்களுக்கு பெருசா பிடிக்கல அப்படிங்கறது உணரவே உணராம, வெறும் ஏதோ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு, இந்த ரீல்ஸை பார்த்துட்டு, ஷார்ட்ஸை பார்த்துட்டு அவங்க மனசு ஏதோ மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கானுங்க. கரெக்டா சொன்னீங்க சுரேந்தர் ப்ரோ. இவங்களுக்கு கேக்குதா ப்ரோ? கேக்குது சொல்லுங்க. என்னன்னா இவங்க எப்படி கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, டிஎம்கே ஒன் அண்ட் ஒன்லி ஐடியாலஜி பார்ட்டி, மத்த எல்லாரும் நான் எதுவுமே தெரியாத பார்ட்டி, எதுவுமே இல்லாம அவங்க இதை மட்டும் தான் இன்டெலெக்சுவல்ஸ், நாமெல்லாம் தத்திங்க, நமக்கு எதுவுமே தெரியாது, வேற எல்லாமே ஃபோமோ மென்டாலிட்டி அண்ட் தென் ஃபேன் மென்டாலிட்டி, நம்ம ஓட்டு போட்டோம், அடே உங்களுக்கு தெரிஞ்சதை விட அதிகமா அரசியலை பத்தியும் கவர்னன்ஸை பத்தியும் தெரியும். இவங்க எதெல்லாம் மூடி மறைக்க எதெல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க முன்னாடி, கரப்ஷனையும் நெப்போட்டிசம் அண்ட் தென் ஃபியூடலிசம். இந்த ஃபியூடலிசத்துல யாரும் பெருசா பேசல. இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் பண்ணிட்டு இருக்கா அப்படி இல்ல, அதெல்லாம் பக்கா பண்ணையாத்தனம். இதெல்லாம் பத்தி இவங்க பேசவே மாட்டானுங்க. எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் பங்கர்ல போய் உட்காந்து ஒளிஞ்சுப்பானுங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணனை பத்தி எத்தனை பேர் ட்விட்டு போட்டான்? அவன் தான் சொல்லுவான், நாங்க தான் சனாதனத்துக்கு எதிரானவங்க, அதுக்கு எதிரானவங்க, இங்க இதுக்கு எதிரானவங்கன்ற எத்தனை பேர் ட்விட்டு போட்டான்? அவன் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சஸ்பெண்ட் ஆனதுக்கு எதிராக சப்போர்ட் பண்ணி உட்காந்து அவ்வளோ தூரத்துக்கு பேசிட்டு இருக்கான். அதை பத்தி அவனும் இங்க பேசல. கேட்டா நாங்க கொள்கையில் உறுதியா இருக்கோம், ஜென்சி கொள்கை, நாங்க இன்ஸ்டாகிராம ஃபுல்லா கொள்கை புரட்சி பண்ண போறோம். உன்னோட முன்னாள் மந்திரியே உட்காந்து சனாதனத்தை முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை கேட்க எவனுக்கு வக்கு இல்ல. இதுல எங்களை தத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. டே உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், டியர் கொத்தூஸ், உங்களோட நாங்க அறிவாளிலாம் சொல்லலை, நாங்க நார்மல் ஹியூமன் பீயிங், எங்களுக்கு நார்மலா இன்டெலெக்சுவல் எல்லாமே இருக்குது, நாங்க தான் அறிவாளி, எங்களுக்கு தான் இவ்வளவு இருக்குது அப்படி நாங்க பேச விரும்பல. இப்படி பேசி பேசி எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைக்கவும் இல்ல, மத்தவன் எல்லாமே எனக்கு கீழே முட்டாள் அப்படிங்கிற நினைக்கவும் கிடையாது. நாங்க மட்டும்தான் அறிவாளின்னு. இந்த மென்டாலிட்டி தான் ப்ரோ அவங்கள மறுபடியும் 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 அடிக்க சொல்றதே. ஏன் இங்க பிறப்பால் அனைவரும் சமம், அது ஒன்னே ஒண்ணு. நம்ம ஏன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்கோம்? நம்மளோட கேட்போம் கொள்கை என்னன்னு, நான் ஒரே வார்த்தையில, வி ஆர் ஈக்குவல், வி ஆர் ஈக்குவல், வி ஆர் ஈக்குவல். இங்க யாரும் மேல யாரும் கீழே கிடையவே கிடையாது. அவங்கள மாதிரி நாங்க தான் இன்டெலெக்சுவல்ஸு. இன்டெலெக்சுவல்ஸ்லாம் என்ன? ஃபியூடலிசம் சப்போர்ட் பண்ணணும், நெப்போட்டிசத்துக்கு அடுத்த உதயம்னா இன்பன் நான் வாழ்கன்னு சொல்லணும், ஊர்ல உள்ள கனிமூலத்தை ஃபுல்லா கொள்ளையடிக்கணும், டாஸ்மாக் அவ்வளவு கொள்ளையடிச்சு வைக்கணும். இதுக்கு தான் நீங்க உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? டியர் ஜென்சி, டிஎம்கே டிஎம்கேவோட வரலாறு ஃபுல்லா படிக்கணும்னா அதோட கன்றாவியான வரலாறு உலகத்துல கிடையவே கிடையாது. அவ்வளவு கன்றாவி பிடிச்சவங்க இருக்காங்க உள்ளார. நீங்க கன்னியூ பண்ணுங்க சுரேந்தர் ப்ரோ. அவங்களாம் திருந்த மாட்டாங்க. ஆமா, அவனுங்க அது பண்ணையாரா இருந்தவனுங்க, அவனுங்க எல்லாம் மாற மாட்டானுங்க, அவனுங்க அந்த மனப்பான்மையோட தான் இருப்பானுங்க. இவனுக்கு கடைசி வரைக்கும் இந்த நாங்க ஐடியாலஜி, நாங்க அறிவானவங்க, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அந்த முகமுடியோட தான் சுத்த போறானுங்க. ஓகேங்களா சுரேந்தர் ப்ரோ, இன்னொன்னு இவர் இன்னும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவர் நம்புறாரு பாருங்களேன். எப்படியா ஒரு கட்சி தலைவர் உங்களை ஒருத்தர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க, அதையும் அவருக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. அவருக்கெல்லாம் சோசியல் மீடியா என்ன, இந்த பிளாட்ஃபார்ம் என்ன நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு இதே இல்லை.
பையனும் மருமகனும் இதான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இப்ப இங்க வந்துட்டாங்க. அந்த கவர்னர் இதுல வந்து திருவள்ளுவர் காவி உடை ம். போட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டாங்க இப்போ. இப்ப என்ன கலர் ட்ரெஸ் போட்டுனா என்ன, ஓகேவா? இப்ப என்ன திருவள்ளுவர் சொன்ன அந்த 1330 குறளோட அர்த்தத்தையும் மாத்திட முடியுமா, இல்ல அவரோட கருத்தை மாத்தி பேசிட முடியுமா? என்ன இது? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் சில்லியா தான் இருக்கு. நான் சொல்லு. இல்லண்ணே அந்த ட்ரெஸ்ல வந்து அரசியல் இருக்குண்ணே, அந்த கலர்ல அரசியல் இருக்குண்ணே அது அவனுங்கள்ட்ட. புரியுது, அது மாத்தி மாத்தி ம். பண்ணிக்கிறானுங்க, ஓகேவா? ஆனா நீ நீ ப்ரோ ம். அவங்க ஒரு ஆட்சி மக்களுக்கு நடக்கும்போது பாரு, அப்படிதான் ப்ரோ இருந்தது அதுவும். இல்ல அது நீ இது நீ யோசிச்சு பாரு. இது இது மக்களுக்கு முக்கியமா? இது உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒண்ணு மாறப்போகுது, ஏதாவது ஒண்ணு இதுல ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு நீ யோசிக்கிறியா? நீ இப்ப திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்கள்ல வந்து மாத்தி திரிச்சு வேற மாதிரி பேசினா ஓகே. அவர் குரலையே மாத்தி இது பண்ணிட்டாங்க. அத வந்து ஃபியூச்சர்ல இருக்க மக்களுக்கு வந்து இப்ப ஒரு உன் பையனுக்கோ இல்ல உன் பேரனுக்கோ ஒரு அந்த குரலோட ஒரு மீனிங்கே தப்பா சொல்லி அவங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை நீ கோவப்படலாம், ஓகேவா? திருவள்ளுவருக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அவரு இப்ப விபூதி வச்சிருக்காரா இல்லையா, இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும் தான். ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய இதா, இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா? இதுதான் அரசியல் பண்ணிட்டு இருக்கணுமா நீங்க? அவங்க புடுங்குறது எல்லாமே தேவையில்லாத அணிதான் ப்ரோ. அவரை சொன்ன கருத்துக்கள்ல திருச்சி பேசுனீங்கன்னா ஓகே, அதை தப்புன்னு சண்டை போட்டுட்டு இருக்கலாம். இவனுங்க இஷ்டத்துக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ், இவனுக்கு இந்த சங்கிங்க இவங்க வந்து உட்காந்துட்டு காவி கலர் ட்ரெஸ்ன்னு உட்காந்து போட்டுக்கிட்டு இதுல ஒருத்தன் கேக்குறான், இந்த மாதிரி நீங்க வந்து எங்களை மாதிரி நீங்க ஜென்சி மீட்டப்லாம் நீங்க டிவிக்கு எதுவும் வச்சிருவீங்களா, செஞ்சிருவீங்களா? டேய் நாங்க எதுக்கு உட்காந்து காசு வேஸ்ட் பண்ணணும், நாங்க ஸ்பேஸ போட்டு உட்காந்து பேசிட்டு போயிடுவோம்ல. கரெக்ட். இல்ல நல்ல பாயிண்டா சொல்லிட்டீங்க. ஆமா, அப்ப அந்த கூட்டத்துல இப்ப இன்னைக்கு வந்ததுல என்ன ஒரு 500 பேர் இருந்திருப்பானா, 1000 பேர் இருந்திருப்பானா? 300 பேர் 400 பேர் bro, அவ்வளவுதான் ப்ரோ. இருந்திருப்பானா? இங்க 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 இப்ப 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 வந்து இந்த ஸ்பேஸ கேட்டு போன வந்து ஒரு லிஸ்ட் வந்து ஒரு 1000 1500 பேர் இருந்திருப்பாங்க, ஓகேவா? நாங்க கன்கரண்ட் யூசர் கம்மியா இருந்திருப்பான், ஆனா வந்து கேட்டு போனவே அதிகமா இருந்திருப்பானுங்க. ஆமா டெக்னாலஜிக்கு யூஸ் பண்ணா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு போயிடணும். அதை விட்டு நாங்க இன்னும் இது பண்றோம், பிராண்ட் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஜென்சி டிஎம்கே எப்பா டே இல்ல அது ஒரு ஆர்கியூமெண்ட் அவனுங்க அங்க நடந்தா கூட மேடை போட்டு பரவாயில்ல. பேசுனத அவனுங்க அங்க மேடை போட்டு பேசுனத இங்க வந்து செய்தனே சும்மா இருந்த இடத்துல இருந்துகிட்டு சும்மாவே பேசுவாப்புல. அதே 300 பேர் முன்னாடி 400 பேர் முன்னாடி செய்யதனே அதே பேசுவாப்புல. இதெல்லாம் வந்து அது அவனுக்கு என்னமோ ட்ரை பண்றானுங்க, எவனும் இல்ல நம்ப இல்ல என்ன ட்ரை வச்சிருக்கான் பண்ண நான் சொல்றேன், இந்த இங்க மாதிரி. பாருங்க, இது இப்போ நிக்காது. அடுத்த ஒரு 3 மாசம் கழிச்சு நார்த் இந்தியன் நார்த் தமிழ்நாடு ஜோன் ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிட்டு ஒரு 10-6 டிஸ்ட்ரிக்ட் மாநாடு அப்படி பண்ணுவாங்க. மாநாடு நடக்கும். மாநாடு இது பண்ணுவாங்க. ஜென்சி 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 ஜென்சின்னு சொல்லிட்டு. நாங்கதான் பார்த்தோம் இளைஞரணி மாநாடு எப்படி இருந்துச்சுன்னு. அதுதான் சொல்ல வரேன். ம். அதுக்கு உட்காந்து இன்ஃப்ளூயன்சர் கூட்டு வந்து செஞ்சு கடைசியில் ஒரு இப்படியே போட்டு நல்லது தான். ஆனால் என்ன நம்மளை சீண்டாம தட் மீன்ஸ் வந்து நமக்கு பண்ண தெரியாதாமா, நம்மளாம் வந்து எனக்கு அதுதான் பிடிக்கல. டே நீ எல்லாரும் ஈக்குவல். அது ஸ்பேஸ்னால ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நான் தவிர்க்கிறதா பேசிடுவேன் நான். அந்த அளவுக்கு எனக்கு ஆதங்கமாக இருக்குது. எல்லாரும் ஈக்குவல் தான்டா. உனக்கு இதுதான் எனக்கு இருக்குது எல்லாமே. அதை விட்டு நீ மட்டும் இன்டலெக்சுவல் நீ இன்டெலெக்சுவலாக இருந்துட்டு போ. இன்டெலெக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா. அவனுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிமைத்தனத்துக்கு வந்து சாப்பிட எழுதி கொடுத்தா கனவு கூட இன்டெலெக்சுவல் கிடையாது. கனவு கூட கண்டிருக்க மாட்டானுங்க நம்ம வந்து தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுவோம் அப்படின்ற நிலைமை வரும்னா அவனுங்க கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க. ஆமா. ஏதோ நம்மளெல்லாம் வந்து அவனுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி பார்த்தானுங்கன்னா ஒரு தீண்டத்தகாத மாதிரி பார்த்தானுங்க. ஒரு இந்த உலகத்திலே இவனுங்க எல்லாம் நடமாடுறதுக்கு தகுதியே இல்ல, லாயக்கே இல்லாதவனுங்க. ப்ரோ இவனுங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து நம்மள வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, தற்குறிக. அந்த ரேஞ்சில தான் நம்மள வந்து பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து இவனுங்களுக்கு வந்து விஜய் 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 தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு இவனுங்க மண்டை பூரா 24 மணி நேரமும் நம்ம ஏறி உட்கார்ந்து இருக்கிறது வந்து அப்படியே கேட்கவே இவங்களை பாக்குறதுக்கு ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு இன்சிடென்ட் இவனுங்க. ஞாபகம் இருக்கு எக்ஸ்பி ப்ரோ. எலெக்ஷன் அன்னைக்கு தான் பூத் கமிட்டில போய் உட்காந்துட்டு இந்த டம்மி போட்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உட்காந்துருக்கேன். அங்க மிச்சம் 8 பேர் இருக்காங்க. 8 பேருமே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே கள்ளக்கூட்டணி. ஏன்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க. இவங்க ஏன் மாத்தி மாத்தி பூஜை பார்த்து நாங்கள் 2 பேர் மட்டும் நம்ம கட்சியிலிருந்து போயிருக்கோம். ஒரு 8 9 ஒரு 10 மணி இருக்கும். என்ன தம்பிங்களா, ஒரு 20 ஓட்டு வாங்கிடுவீங்களா, இல்லை 30 ஓட்டு வாங்கிடுவீங்களா அப்படின்னாங்க.
நான் அப்படியே சிரிச்சுட்டு இப்படி ஜாலியா ஏன்னா எல்லாம் வந்து இருந்தவங்க ஃபுல்லா தெரிஞ்சவங்க ஆக்சுவலா ஏரியால உள்ளவங்க. அவங்கட்ட அவன் வம்பிழுத்துக்கிட்டு நம்ம வேலைய மட்டும் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, நம்ம கரெக்ட்டா வேலைய பார்த்துட்டு இருந்தோம். ரிசல்ட் அன்னைக்கு வருது. எங்க வீட்டுக்கு நான் தான் பூத் கமிட்டில வீட்டுக்கு சொன்னாங்க. எப்படிம்மா உங்க 350 ஓட்டு வாங்க வச்சாய்ங்க? 2 கட்சியுமே 200, 200 ஓட்டுல இருக்குது. நம்ம கட்சி மட்டும் 350 ஓட்டு. ஸோ, அவைங்கள அப்பயே நம்ம வாய அடைச்சு உட்கார வச்சாச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் வாயே பேச மாட்டானுங்க. இப்ப இப்ப டிஎம்கே கதறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கான்டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெலவன்சின்னு சொல்லுவாங்கல்ல. இது ரெலவன்ஸா இருக்கணும்க்காக தான் டெய்லி ஏதாவது ஒண்ணு உட்கார்ந்து உருட்டிட்டு இருக்கானுங்க. ஆனா அது மக்கள் மத்தியில எடுபடல ஆக்சுவலா. இட் வில் பேக் ஃபயர் தான் வேற எதுவுமே கிடையாது. நெறைய விஷயம் பேக் ஃபயர் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல சேச்சுரேட் ஆயிரும் ப்ரோ சுரேந்தர் ப்ரோ. இப்ப நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. எதிர்க்கட்சி நீங்க பண்ணுங்க இல்லன்னு சொல்லி தப்பு பண்ணா தட்டி கேளுங்க. நான் உங்கள மாரி நாங்களும் விட்டு குடுக்க மாட்டோம். நியூஸ்ல வரத உட்கார்ந்து இது பண்ண மாட்டோம். தப்புனா நாங்களே இது பண்ணுவோம். அதுக்காக உட்கார்ந்து ஃபேக் நியூஸ் பரப்புறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து சேச்சுரேட் ஆயி, நீங்க பரப்புறது அந்த டயத்துல நல்ல நியூஸ் ஒரு இந்த உண்மையான நியூஸா இருந்தா கூட அது அப்படிதாங்க சன் நியூஸ் எல்லாம் ஓகேவா? அட்லீஸ்ட் இங்க பாருங்க. ம். சன் நியூஸ்ங்கிறது வந்து இவங்களோட நிறுவனம் அதெல்லாம் ஓகே. அட்லீஸ்ட் கொஞ்சம் நம்ம இப்ப இந்த நம்ம கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓகேவா? ஒரு கிரெடிபிலிட்டி இத்தனை வருஷம் இருக்கானே இவன் ஒரு ஒரு அத்தன்டிக்கான ஒரு நியூஸா போடுவான். ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்பி இருப்போம். இப்ப 2 வருஷம் இவன் பண்ணதை பாருங்களேன். உட்காந்துட்டு ஒரு ட்ரால் அக்கௌண்ட் போட்டுட்டு இருக்க மாதிரி உட்காந்து நியூஸ் இது பண்ணிட்டு இருக்கும்போது இது நமக்கு இப்படி இருக்கு. மக்களுக்கும் எப்படி இருக்கும்? அது இவன் மேல இருக்க ஒரு மரியாதை சுத்தமா போயிடும். இவன் எது போட்டாலும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிருவாங்க இவங்க. இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க உட்காந்துக்கிட்டு. அதுதான் ப்ரோ இந்த நானும் தான் சொல்றேன். சேச்சுரேட் ஆயிரும். பத்திரிக்கையாளர்களுக்கு மேலயும் இந்த பத்திரிக்கையாளர்கள் மேலயும் மக்களுக்கு வந்து வெறுப்பு எப்படி இதாகும்னா, நீ வந்து கேள்வி கேளு தாவேக்காவை எதிர்வு ஓகேவா? அவங்க பண்ற தப்பான இதை வந்து சுட்டி காட்டு அதெல்லாம் ஓகே. திமுக பண்றதையும் நீ பண்ணணும்ல. இப்ப அவனுக்கே மக்களுக்கே ஒண்ணு தோணும் ஓகேவா? இது ஒண்ணு தப்பா பண்றாங்க திமுக அப்படிங்கும்போது அந்த பத்திரிக்கையாளரா இருக்க வந்து அதையும் நீ சுட்டிக்காட்டி பேசுன அப்படின்னா நீ வந்து இதுக்கு மேல என்ன கருத்து பேசினாலும் உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே இவன் சொல்றது கரெக்டா இருக்கும்னு நம்புவாங்க. நீ அந்த விஷயத்திலயும் திமுகவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தனா உன்னை எப்படி அவன் ப்ரோ ஒரு நம்புவான்? விஷயம் சொல்லட்டா? அவன் ஒண்ணு ம். இந்த பத்திரிகையாளர்களோட கிரெடிபிலிட்டி இந்த ரிசல்ட் போல் இருக்குல்ல சர்வேலே பாதி பேத்துக்கு போயிடுச்சு. நானே காதார கேட்டிருக்கேன். என்ன இவங்களா இதுவே ப்ரெடிக்ட் பண்ண முடியல என்னத்த ஜேர்னலிஸ்ட் சொல்லி சுத்திட்டு இருக்கானுங்கன்னு தானுங்க. ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் வரும்போது இவங்க சொல்ற எவனும் எடுக்க கூட மாட்டானுங்க ப்ரோ ஆக்சுவலா. கரெக்ட். எலெக்ஷன் ரிசல்ட் கூட ஓகே அது ஒரு ப்ரிடிக்ஷன் ஓகேவா? சர்வே அது கூட தப்பா ப்ரோ இருக்கணும். ப்ரோ நீ ஒரு தப்பு பிரச்சனை டெய்லி கிடையாது. நியூஸையே இல்ல ஒரு டெய்லி நியூஸையே சொல்றேன் ஓகேங்களா? நீ அதையே உண்மையா பேச மாட்டேங்கிற, நடந்த உன்னையே பேச மாட்டேங்கிற அப்படிங்கும்போது எப்படி அவன் நம்புவான்? ஆக்சுவலாக ஃபேக் நியூஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். அதுக்கு நம்ம சைட்லேருந்தோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து செட்டப் ஆகாமல் இருந்துச்சுன்னா இட் வில் கிரியேட் அ பயங்கர ட்ராமா. ஏன்னா அது வந்து டக்குன்னு என்னோட இதில் ஷேர் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து விளக்கறியில் உட்காந்து அனுப்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆச்சுடா இந்த மாதிரி ஆச்சுடான்ட்டு சரிங்களா. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா இட் வில் ஹேவ் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் ஆக்சுவலாக. அது என்னோட 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 சுற்றி சரௌண்டிங்கில் நான் ஃபீல் பண்ணது. எதனாலும் சன் நியூஸ் நியூஸ்க்காக ஷேர் பண்ணிடுறானுங்க. ஏன்னா அதான் ஃபேக் நியூஸ் போடுறான். எதிர்க்கட்சிக்காரன் இந்த டிவிக்கு கொஞ்சம் இதா இருப்பானுங்கல்ல, அவனுங்க அதை தூக்கிட்டு வந்து நம்ம டிஎம்ல வந்துடுறானுங்க. அவங்களுக்கு ஒரு விளக்கம் வர கொடுக்கறதுக்குள்ளே பாதி நாள் போயிருது ஆக்சுவலா. இங்க ட்விட்டர்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் போடுற ஃபேக் நியூஸ் ஓகே அதை எடுத்துக்கிட்டு ஓகேவா? அதை பெருசா இது பண்ணிட்டு இருக்கானுங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இவ்வளவு பெரிய மீடியா ஹவுஸ் வச்சுக்கிட்டு ஓகேவா? ரெப்யூட்டட் சேனல்னு சொல்லிக்கிட்டு நீங்க அதுலயே உட்காந்துட்டு ஃபேக் நியூஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதெல்லாம்? சரி ப்ரோ ஓகே. பை பை. பாய் ப்ரோ. எக்ஸ்பெரி பாய்டா.